bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா From the World of John Wick Ballerina இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ், இந்த படம் பார்த்துட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் ரெட் ரிவ்யூ. ஐம் சாரி. ஸோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து Ballerina இந்த படம் பார்த்தீங்களோ, பிடிச்சா பிடிக்கல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, From the World of John Wick Ballerina சரிங்களா. From the World of John Wick சரிங்களா. ஜான் விக் கிடையாதான் சரிங்களா, Ballerina சரிங்களா. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், ஜான் விக்னாலே வந்துட்டு இட்ஸ் அ பியோர் ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். ஸ்டாரி இருக்கோ இல்லையோ ஆக்ஷன் தாறு மரம் இருக்கும் சரிங்களா. லைக் வந்துட்டு ஒரு லோகேஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஆக்ஷனே அப்படியே என்ஜாய் பண்ணுவோம் ஓகேவா. ஏன்னா ஆக்ஷன் இப்போ ரீசெண்டாக சொன்னாலே லோகேஷ் தான் நான் வருது, ரைட்டா இல்லையா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ யா, இதில் என்ன எனக்கு பிடிச்சது பிடிக்கலன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஸோ ஜான் விக், நான் இந்த படம் வெளியாகணும்னு சொல்லிட்டு டீசர் ட்ரெய்லர் இதை அனௌன்ஸ் பண்ணப்பே வந்துட்டு இந்த ஜான் விக் படத்தை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 1, 2, 3 சொல்லிட்டு எங்கெங்கேயோ தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன கதை போகுது, என்ன மாஃபியா வேர்ல்டு, என்ன ஒரு வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அந்த ஃப்ரான்ச்சைஸே ஃபுல்லாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் இந்த படம் வந்துட்டு ஜான் விக் 3க்கும் 4க்கும் நடுவில் நடக்கிற மாதிரி வந்துட்டு போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு. பட் வர சில கேரக்டர்லாம் வந்துட்டு என்னால் லைக் வந்து இவன் இங்கே பார்த்தோமே, இவன் இங்கே பார்த்தோமே, இந்த மூவியில் பார்த்தோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடிஞ்சு. மற்றபடி த லீட் ரோல், த மெயின் யாருன்னு எடுத்துக்கிட்டு நம்ம எனடியா ஆர்மஸ் தான். ஸோ அவங்களுக்கு 37 years நினைக்கிறேன். 37 ஆமாம் அப்படிதான் நினைக்கிறேன். மனசு என்னங்க ஃபைட் பண்றாங்க, என்னமா ஸ்டன்ஸ் பண்றாங்க, அவ்வளவு ஸ்பீடா மூவ் பண்றாங்க. நீங்க ட்ரெய்லர்ல பார்த்து நான் நினைச்சேன், நான் சொல்லியிருக்கேன் ட்ரெய்லர், நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ரியாக்ஷன். நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்க மாட்டேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. லேடி அஃப்கோர்ஸ் ஸ்டன் பண்ணலாங்க, பிரச்சனை இல்லை. பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு லேடிஸ் எப்படி தான் எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. போல்டா அந்த ஒரு அசசின் தான் வந்துட்டு லைக் வந்து ஒரு லேடி வெர்ஷன் ஆஃப் ஜான் விக்கா பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரிக்டா அந்த ஃபேஸ்ல எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணாம, அதான் ஆக்ஷன் சண்டைன்னு வந்துட்டா பிக்சரும் அந்த வெறியா சண்டை போடுவாங்க. அந்த ஆக்ஷன்லாம் வந்துட்டு அவ்வளவு அழகா கோரியோ பண்ணியிருக்காங்க, அவ்வளவு அழகா டிசைன் பண்ணாங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும், அந்த ஸ்டன் சீக்வன்ஸா இருக்கட்டும், சேசிங் சீக்வன்ஸா இருக்கட்டும், ஒன்னு வந்துட்டு அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. சாரி, இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஜான் விக் 1ல வந்துட்டு எவ்வளவு ஒரு ரிவெஞ்ச் ஸ்டாரி பாத்தீங்க. ஜான் விக்கோட நாயை கொண்டதுக்காக அவர் பழி வாங்க போவாரு, ரிவெஞ்ச் ஸ்டாரி. அதே மாதிரி தான் அவங்க அப்பா ஈவோட அப்பா கொண்டன பழி வாங்க போறாரு, ரிவெஞ்ச் ஸ்டாரி. ஸோ அதுல என்னென்ன நடக்குது, யாரு அட்டாக் பண்ண வரா, எப்படி அவ வந்து எப்படி எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு வரா, அதுதாங்க சரிங்களா. லைக் வந்து அத்தனை வாட்டி போட்டு தள்ளுறா அவ்வளவு பேரை. அவ்வளவு போல்டான கேரக்டருங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்துட்டு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, எனக்கு நான் என்ன வெயிட் பண்ணேன்னா, என் தலைமை எப்படா வருவான், என்னோட தலைவன் யாரு, கென்னுவா ரிவிஸா, அதான் நம்ம ஜான் விக் எப்போ என் தலைவன் வரும், என் தலைமை எப்போ என்ட்ரி ட்ரெய்லர்ல பார்த்துட்டேன். எப்போ அவர் தலைவன் வராரு, அவர் ரொம்ப ஒரு பாதி படத்துக்கு மேலதான் வராரு, கொஞ்ச நேரத்துக்கு தான் வராரு. பட் வந்தவர் அவருக்குன்னு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கொடுத்து, அவருக்கு தான் அந்த ஒரு ஸ்பேஸை கொடுத்து மனசம் பட்டையை கிளப்பிட்டு படத்தை லிட்ரலி ஓன் பண்ணிட்டு போறாரு. கொஞ்ச நேரம் தான் வராரு, ஒரு கேமியோன்னு கூட சொல்ல, ஒரு சப்போர்ட்டிங் ரோல். அந்த ஈவோட கேரக்டருக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். அவர் கொஞ்சம் மாசா காட்டணுக்காக வராரு ஒரு சீக்வன்ஸ். அவருக்கும் நம்ம ஜான் விக்குக்கும் ஈவுக்கும் நடக்கிற ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் வரும். அதுலயே புரிஞ்சிடும், நீ எவ்வளவு பேர் வேணாலும் அசசினாரு, எவ்வளவு பேர் ஃபைட்டராரு, ஓகேவா எவ்வளவு ஒரு பெரிய ஃபைட்டரான, பட் ஜான் விக் கிட்ட மட்டும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிட்டரலி அந்த ஸ்டன் சீக்வன்ஸ்ல அவர் ப்ரூவ் பண்ணியிருப்பாரு சரிங்களா. ஜான் விக் தான் கெத்து அந்த மாதிரி சரிங்களா. கண்டிப்பா ஜான் விக் ஃபேனுக்கு வந்து அந்த சின்ன சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. எனக்கு ரொம்ப புரிஞ்சு அந்த ஜான் விக்கோட கேரக்டர் எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சுங்க. அதுவும் இல்லாம நம்ம கெனுவா அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த கேரக்டர் ஒன்னு எலிவேட் பண்ணுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டாரி அஃப்கோர்ஸ் இந்த படத்துல ஸ்டாரி ஓரியன்டா நீங்க வந்துட்டு ரொம்ப மூழ்க கூடாது. சண்டை எப்ப வருது, எப்ப அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் வரும், எப்ப சேஸ் சீக்வன்ஸ் வரும், எப்ப சண்டை காட்சிகள் வருது, அதை செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த கலர் பேட்டர்ன் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்தோட கலர் பேட்டர்ன் கூட ஒரு மாதிரி ப்ளூ, ஒரு மாதிரி டார்க் அண்ட் லைட், ஒரு மாதிரி அந்த மாதிரி ஷேட்ல தான் இருக்கும் படம் ஃபுல்லாவே ஓகேவா. ஆனா பயங்கரமா இருக்கும். ஸ்டன் சீக்வன்ஸ் அவ்வளவு என்ஜாய் பண்ணுவீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப இந்த மூஞ்ச ரொம்ப லைக் வந்து எப்படி டெட்பூல் வந்துட்டு சண்டை காட்சிகள் பண்ணா எப்படி இருக்கும்,
டெட்பூல் வந்துட்டு அதுவும் ஒரு அசசின் தான். பட் வந்துட்டு எவ்வளவு ஜாலியா வந்துட்டு சண்டையை செய்வாரு. ஒவ்வொருத்தனையும் ஜாலியா போட்டு தள்ளுவாரு டெட்பூல், சரிங்களா? பட் அவரோட சண்டை பார்க்கும்போது அவருக்கு பண்ற கொலைலாம் பார்க்கும்போது நம்ம என்ஜாய் பண்ணுவோம். லிட்டரலி கண்ணை மூட மாட்டோம். லைக் வந்துட்டு என்ஜாய் பண்ணுவோம், ரைட்டா? அது கொலை தான். பட் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த கேரக்டர் அப்படிதான் பிளே பண்ணோம் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இந்த படத்துல இந்த வேர்ல்டே அப்படிதான். அவ்வளவு என்ஜாய் பண்ணுவோம். ஒரு சண்டை காட்சி, ஒவ்வொரு சண்டை காட்சியும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம், சரிங்களா? அது ஒரு சில ஸ்டேசிங் சீக்வன்ஸா சொல்லி அவன் அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பேஸ்ல வந்துட்டு ஒரு அந்த ஒரு டார்க்கான ஸ்பேஸ்ல வந்துட்டு நம்ம ஈஃப் வந்துட்டு நம்ம அனடியா ஆர்மஸ் வந்துட்டு ஃபைட் பண்ணுவாங்க. அவங்க மூவ் பண்ண அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு சண்டை போடுவாங்க. லைக் எனக்கு அவ்வளவு சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஒரு லேடி நான் குறைச்சி மதிப்பிடல, அப்படி சொல்ல. இப்படிதான் இருக்கணும். லேடினா ஒரு பொண்ணுனா சாரி சென்சர் பண்ணிடும், அப்படி இருக்கணும். இவ்வளவு போல்டா எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, ரொம்ப பிடிச்ச. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த படத்தை பத்தி. அந்த ஒவ்வொரு சண்டை காட்சிகளும் எனக்கு ரொம்ப பிடிச்சி. அவ்வளவு அழகா டிசைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என் தலைவன் தான் என் ஜான் விக் வந்தாரு. அதான் சொல்றேன், ஒரு சின்ன சீக்வன்ஸ்க்கு தான் வராரு, தூக்கி சாப்பிட்டுறாரு லிட்டரலி. எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு இந்த படம் பார்க்கறப்ப. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா இன்னொரு கூட பார்க்கலாம். பட் இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கிடைக்காது. இந்த மாதிரி படம்லாம் வந்துட்டு கண்டிப்பா தியேட்டர்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த சண்டே காட்சிகள்லாம் வந்துட்டு இந்த சவுண்ட் எஃபெக்ட் கண்டிப்பா சொல்லி ஆகணும். கன் ஷாட்டு, அடிக்கிறது, குத்துறது, அதெல்லாம் வந்துட்டு அவ்வளவு கலீர்னு விடுவாங்க. அவ்வளவு இதா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா மறக்காம செக் பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்க தாட்ஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க. நீங்க தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்க தாட்ஸ் கீழே ஷேர் பண்ணுங்க. ஸோ சின்ன ரிவ்யூவா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next time. Signing off. I'm Naveen. Take care. Bye.